என்றும் நான் செல்ல மாட்டேன். மிகவும் பிரியமான என் சொந்த பந்தங்களே, என் அன்பான இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் மற்ற நட்புக்கும் உறவுக்கும் எல்லாவற்றுக்கும் அதிகமாக மனதார நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. உங்களை இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவு இன்னும் அதிகமாக கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வை தூண்டி கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்க காட்டுகிற இந்த தயவு, ஏன்னா இது ஒரு பெரிய மீடியாக்கள் கிடையாது, ஒரு பெரிய எல்லாரும் இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. கடவுளுடைய அனுகிரகத்தினாலும் கடவுள் ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய கரத்திலிருந்து செய்யக்கூடிய ஊழியங்கள் இது. எந்த எதிர்பார்ப்பும் யாருடைய பிரதிக்கும் எண்ணி பாராதபடி தேவனுடைய கரத்திலிருந்து ஒத்தாசை அதன்படி இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்க இந்த உண்மையான இந்த ஊழியத்துக்கு கொஞ்சம் நீங்க தோள் கொடுத்து இந்த யூடியூப் மூலமாக நீங்க என்ன பண்றீங்க, பலருக்கு ஷேர் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு கிடைக்க ஒரு பெரிய கிருபை. எப்படி வார்த்தைகள் ஜனங்களுக்கு சேர்ப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுகிறீங்க, அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இல்லையா. பாருங்க, ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், நீ அறிவை வெறுத்தாய். இல்லையா, நம்ம நிறைய பேர் சிலருடைய புத்திமதியை கேட்க மாட்டோம் இல்லையா. நிறைய பேர் அந்த புத்தியை கேட்க மாட்டோம். அதனால என்ன பண்றோம், ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள போய் நம்ம என்ன பண்றோம், மாட்டிக்கிறோம் இல்லையா. அப்போ அறிவை அறிந்து கொள்ளவும் அறிவுக்குள் வளருவதற்கான முயற்சி எடுங்க. அதான் பைபிள் நமக்கு தெளிவா சொல்லு, சத்தியத்தை அறிவுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே என்ன பண்ணுதாங்க, ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தின் ஆரம்பம். இப்ப கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு எது கிடைக்குதுங்க, ஞானத்தின் ஆரம்பம். அதே போல பாத்தீங்கன்னா, மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்தில் தயவும் இரக்கத்தை பெறுகிறான். அப்போ எந்த அறிவை அறிய ஆசைப்படுகிறோம், ஒரு கடினமான சொல்ல கேட்க நமக்கு என்ன கிடையாது. இப்ப தப்பு பண்ணாதானா ஐயா ஈர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது, அப்படிதான் இருக்கும். ஒரு நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட அந்த ஐயாக்கு ஒரு 78 வயது இருக்கும். சமீப நாட்கள்ல நான் அந்த வீட்டுக்கு போய் செபிக்க போயிருந்தேன். அப்போ அவர் அந்த பிள்ளைங்கிட்ட சொல்றாரு, டே ஐயா ஊழியக்காரர் வருவாரா, வீட்டெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கிளீன் பண்ணி வைங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, உங்க ஊழியக்காரர் தானே வர்றாரு, நீ கிளீன் பண்ணி பாய் போட்டுக்க அப்படின்னாங்க. இவர் என்ன பண்ணாரு, ஆமா அவன்ல எங்க ஊழியக்காரர் தானே வர்றேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், அவர் பெருக்கிலாம் பெட்ஷீட் பாயெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தது. அப்போ அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்க போகும் பொழுது அந்த பல்லுங்க சொல்லிச்சு, அங்கிள் அங்கிள் உங்களுக்கு தெரியுமா, எங்க தாத்தா எங்க கிட்ட பெட்ஷீட்டை விரிக்க சொன்னார், நாங்க விரிக்க மாட்டோம், நீங்க உங்க ஊழியக்காரர் தானே வர்றாரு, நீங்க தான் விரிக்கணும்னு சொன்னா எங்க தாத்தா தான் செஞ்சாங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இந்த அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு அது காரியத்தை பார்க்கும்போது. அந்த பசங்க சொன்னது என்ன, என் பிள்ளைங்களை செய்யணும் இல்லையா, என் குழந்தைங்க சொல்வது நான் இதை முதலாவது செய்து காட்டினால் என் பிள்ளைங்க அடுத்தது பேர பேத்துக்கு செய்யும். அப்ப நான் என்ன பண்றேன், அவங்கள வேலை வாங்கறதுக்கு தான் பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஆனா நான் வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணல, முயற்சி எடுக்கல. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து அறிவை நான் கத்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அப்படிதான் நமக்கு என்ன பண்ணார் சொன்னார் தெரியுங்களா உங்களுக்கு. சின்ன குழந்தைங்களாம் ஓடி வரும்போது தடுத்தாங்க, அப்புறம் அவங்கள தடுக்காதீங்க, எவன் ஒருவன் இந்த குழந்தை போல மாறுறான்னா அவனுக்கு எங்க இடம்ட்டாரு. அப்ப அந்த குழந்தைகளுடைய அறிவு கலங்கமற்ற அறிவு, ஏமாத்தாத அறிவு, வஞ்சிக்காத அறிவு, ஒருத்தரை குறை கூறாத அறிவு. ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணாது, ஒரு தடவை கொஞ்ச நேரம் கோவம் கப்பிட்டா கூட அந்த குழந்தை நம்ம சிரிச்சா வச்சுக்கணும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றோம், திரும்ப நம்மளை அப்பனே முத்தம் கொடுத்துரும். ஆனா நம்ம பெரிய அறிவாக வளர்ந்துருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம தான் என்ன பண்ணுவோம், கோவப்பட்டா அந்த கோவத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுவோம்,
காய் காய் பெருசாயிடும். நோண்டி 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 பார்த்து என்ன பண்ணும், சுத்தி 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 சீலாக்கி அந்த இடத்துல கொப்பளமாக்கிடுவோம். அப்படிப்பட்ட அறிவு நம்ம கிட்ட, சரிங்களா? அதனால தேவ பிள்ளைகளே, தேவனுடைய எச்சரிப்பு சத்தங்கள் வரும் பொழுதும், தேவனுக்கு ஏற்ற அறிவு வரும் பொழுதும் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்காக பணியாற்றுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருங்க. ஆமென். God bless you.